ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம அடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன் பார்க்குறோம். போன வீடியோவில் நம்ம பார்த்தது என்னன்னா, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனிக்கோ இல்லை வேற ஒரு பர்சனுக்கோ லோன் கொடுத்தா என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்பெனி டைரக்டருக்கு, அந்த கம்பெனியோட டைரக்டருக்கே வந்து லோன் வந்து கொடுக்கறதுல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு செக்ஷன் வந்து செக்ஷன் 185 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதர் பர்சனுக்கு 186, டைரக்டருக்கு செக்ஷன் 185. No company shall directly or indirectly advance any loan, including a loan represented by a book debt to any of its director. ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட டைரக்டருக்கு எப்பவுமே லோன் கொடுத்துட கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு டைரக்டருக்கு லோன் கொடுக்க கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து, டு எனி அதர் பர்சன் இன் ஹூம் டைரக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டட். இந்த டைரக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி மீனிங் வந்து நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். ஒரு 6 பாயிண்ட் இருக்கு, அது தனியா பார்ப்போம். பட் கண்டிஷன், ஒரு கம்பெனி ஒரு டைரக்டருக்கு லோன் கொடுக்க கூடாது. எனி பர்சன் டு ஹூம் த டைரக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டட். டைரக்டர் இன்ட்ரெஸ்டடா இருக்கிற வேற எந்த ஒரு பர்சனுக்கும் லோன் கொடுக்க கூடாது. லோன் மட்டும் கிடையாது, அந்த லோன்ல இருந்து கனெக்ஷன்ல இருக்கிற கேரண்டியோ இல்ல லோனுக்கு கனெக்ஷனா இருக்கிற ஒரு செக்யூரிட்டியோ இஷ்யூ பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கான மீனிங் என்னன்னா, இந்த டைரக்டர் ஏ கம்பெனியோட டைரக்டர் வந்து பி கம்பெனில வந்து ஒரு லோன் வாங்குறாரு. இப்போ இப்போ வந்து வேற வேற கம்பெனி தான், ஒரே கம்பெனி கிடையாதுல்ல. செக்ஷன் 185 அப்ளிகபிள் ஆகாதுன்னு நினைக்கலாம். இது வரைக்கும் அப்ளிகபிள் ஆகாது. இந்த ஏக்கான கேரண்டி இருக்கு பாத்தீங்களா, இவர் ஏ வந்து ரீபே பண்ணலைன்னா நான் ரீபே பண்றேன்னு சொல்லி வர்றது வந்து ஏ கம்பெனி வந்து பண்றாங்கன்னா திரும்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த செக்ஷன் 185 அப்ளிகபிள் ஆயிடும். ஸோ லோன் கொடுத்தா மட்டும் வந்து இந்த செக்ஷன் அப்ளிகபிள் கிடையாது. லோனுக்கான கேரண்டியோ இல்ல லோனுக்கான செக்யூரிட்டியோ கொடுத்தாலும் இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகி ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் ஆயிடும். முதல் நம்ம பார்த்தது அந்த 60% ஆஃப் 100% ஆஃப்லாம் அதர் பர்சனுக்கு. டைரக்டரா இருந்துச்சுன்னா லோனே கொடுக்க கூடாது. இதுதான் கண்டிஷன், லோன் கொடுத்துடவே கூடாது. அதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ பர்சன் இன் ஹூம் டைரக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டட், இந்த டைரக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டடுக்கு மீனிங் என்னன்னு பார்ப்போம். டைரக்டர்ஸ் ஆஃப் த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் சச் கம்பெனி. இப்போ வந்து ஏ அப்படிங்கிறது வந்து ஹோல்டிங்கு, பி அப்படிங்கிறது சப்சிடரி. இந்த பி கம்பெனியோட டைரக்டர் இருக்காரு. பி கம்பெனியோட டைரக்டருக்கு ஏ கம்பெனி வந்து லோன் கொடுக்க கூடாது. ஏன்னா வந்து இது வந்து இதே கம்பெனி கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க, டைரக்டர்ஸ் ஆஃப் த ஹோல்டிங் கம்பெனி ஆஃப் சச் கம்பெனி. இந்த கம்பெனியோட ஹோல்டிங் கம்பெனில இருந்து இதுக்கு லோன் கொடுத்தா அப்பவும் வந்து இந்த பர்சன் யார் ஆயிடுவாங்க, டைரக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பர்சனுக்கும் வந்து இந்த கம்பெனி லோன் கொடுக்க கூடாது. அடுத்து, பார்ட்னர் ஆஃப் த டைரக்டர். இப்போ வந்து ஏ கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட டைரக்டர் இருக்காரு. இந்த டைரக்டரோட பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல இருக்கிற ஒரு பார்ட்னர், அந்த பார்ட்னருக்கும் இந்த கம்பெனி வந்து லோன் கொடுக்க கூடாது. இந்த டைரக்டரோட ரிலேட்டிவ்க்கும் லோன் கொடுக்க கூடாது. அடுத்து, எனி பிரைவேட் கம்பெனி ஆஃப் விச் டைரக்டர் இஸ் அ மெம்பர். இதே கம்பெனி, இந்த டைரக்டர் வந்து சி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட மெம்பரா இருக்காரு. இது வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, அந்த சி கம்பெனியோட ஒரு மெம்பரா இருக்காரு. ஸோ இந்த கேஸ்ல திரும்பவும் ஏ கம்பெனி வந்து சி கம்பெனிக்கும் கொடுக்க கூடாது. ஏன்னா வந்து இந்த டைரக்டர் வந்து ரெண்டுக்கும் காமனா இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து இன்ட்ரெஸ்டட் இன் டைரக்டர் ஆயிடுச்சு. அதனால ஆட்டோமேட்டிக்கா ஏ கம்பெனி சி கம்பெனிக்கும் வந்து டைரக்டா இது லோன் கொடுக்க கூடாது. லோனோ கேரண்டியோ செக்யூரிட்டியோ கொடுக்க கூடாது. பிரைவேட் கம்பெனியா இருந்தா மெம்பர் பார்த்தோம். ஸோ பாடி கார்பரேட்டா இருந்தா 25% ஆஃப் ஓட்டிங் பவர். இப்போ இந்த ஏ டைரக்டர் என்ன ஆயிருக்காரு, இ அப்படிங்கிற ஒரு பாடி கார்பரேட்ல 25% ஷேர் வச்சிருக்காருன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ஏ கம்பெனியும் இந்த இ கம்பெனியும் வந்து இன்ட்ரெஸ்டட் இன் டைரக்டர்ஸ் ஆயிருவாங்க. ஸோ திரும்பவும் ஏ கம்பெனி இ கம்பெனிக்கும் வந்து டைரக்டர் இது லோன் கொடுக்க கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, டைரக்டர்ல இருந்து என்னென்னலாம் வருதுன்னு பாருங்க. டைரக்டர்ல இருந்து இருக்கிற அந்த ஹோல்டிங் கம்பெனியோட டைரக்டரா இருக்கக்கூடாது, பார்ட்னரா இருக்கக்கூடாது, ரிலேட்டிவா இருக்கக்கூடாது, பிரைவேட் கம்பெனியில மெம்பர்ஷிப் இருக்கக்கூடாது, பாடி கார்பரேட்ல 25% ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கக்கூடாது. லாஸ்ட் பாயிண்ட், எனி பாடி கார்பரேட் ஆஃப் விச் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இஸ் அக்கஸ்டம்டு டு ஆக்ட். இப்போ இந்த டைரக்டர் வந்து எஃப்ங்கிற கம்பெனி வந்து என்ன ஆகுது, இந்த டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை தான் வந்து எஃப் கம்பெனிங்களோட இருக்கிற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே செய்வாங்க. அந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்காரு யாரு, இந்த நம்ம டைரக்டர். இந்த கேஸ்ல ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே வந்து இந்த டைரக்டர் சொல்ற விஷயமா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஏ கம்பெனியும் எஃப் கம்பெனியும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஆயிடுவாங்க. திரும்பவும் ஏ கம்பெனி எஃப் கம்பெனிக்கும் வந்து லோன் கொடுக்க முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது, செக்யூரிட்டி கொடுக்க முடியாது. இதுதான் வந்து 6 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 6 பாயிண்ட் தான் வந்து பர்சன் இன் ஹூம் டைரக்டர் இஸ் இன்ட்ரெஸ்டட் டைரக்டருக்கு மீனிங். இதுல சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, லோன் டு டைரக்டர் தான் கொடுக்க கூடாது. ஆனா
மேனேஜிங் டைரக்டருக்கோ இல்ல ஹோல் டைம் டைரக்டருக்கோ வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ல அப்ரூவ் பண்ற ஒரு ஸ்கீம் மூலமா வந்து ஒரு லோன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் ரெசல்யூஷன்ல என்ன அப்ரூவ் பண்றாங்கன்னா, இந்த ஹோல் டைம் டைரக்டருக்கோ இல்ல மேனேஜிங் டைரக்டருக்கோ சேலரிக்கு அடிஷனா எக்ஸ்ட்ராவா வந்து லோன் வாங்கிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கிக்கிறதுக்கு வந்து சாங்ஷன் ஸ்கீம் நம்ம அப்ரூவ் பண்ணிடுவோம்னு சொல்லி மொத்த கம்பெனியோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்ல டிசைட் பண்ணி ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த கேஸ்ல இந்த ஹோல் டைம் டைரக்டருக்கு லோன் கொடுத்துக்கலாம். மேல இருக்கிற கண்டிஷன் வந்து இந்த பர்டிகுலர் எக்ஸெப்ஷன்ல அப்ளிகபிள் ஆகாது. அடுத்து கம்பெனிஸ் எங்கேஜ்ட் இன் பிசினஸ் ஆஃப் லெண்டிங். இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பேங்கிங் கம்பெனியோட மெயின் பிசினஸே வந்து லோன் கொடுக்கறது தான். அந்த கம்பெனியை போய் நீ வந்து உன் டைரக்டருக்கு லோன் கொடுக்க கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. பட் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் என்னன்னா, அந்த பர்டிகுலர் லிமிட் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேங்கிங் கம்பெனிஸ்க்கான லிமிட் வந்து ஆர்பிஐல அப்ரூவ் பண்ணிருக்கணும். ஆர்பிஐல இவ்வளவுதான் லிமிட்னு சொல்லி அப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அது வரைக்கும் அந்த பேங்கிங் கம்பெனி வந்து அவரோட டைரக்டருக்கே வந்து லோன் கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து செகண்ட் எக்ஸெப்ஷன். அடுத்து தேர்ட் எக்ஸெப்ஷன் பாத்தீங்கன்னா, loans are guarantees provided by the holding company to the wholly owned company provided such loan is utilized for only principal business activities. ஹோல்டிங் கம்பெனி ஏ, ஓகேவா, சப்சிடரி கம்பெனி பி, ஏ கம்பெனி பி கம்பெனிக்கு வந்து லோன் கொடுக்குறாங்க. இந்த லோனுக்கான மொத்த அமௌண்ட் இப்போ 1 கோடி ரூபாய் லோன்னா 1 கோடி ரூபாயுமே வந்து பிரின்சிபல் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ், இந்த கம்பெனியோட பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கும்ல, அதுக்காண்டி மட்டும்தான் அந்த 1 கோடி ரூபாயுமே யூட்டிலைஸ் பண்றாங்கன்னா, இந்த கேஸ்ல இந்த பர்டிகுலர் லோன் வந்து எக்ஸெப்ஷன். டைரக்டருக்கு கொடுத்துக்கலாம், ஹோலி ஓன்டு சப்சிடரிக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கவர்மெண்ட் கம்பெனி விச் ஹஸ் அப்டைன்ட் அப்ரூவல் ஆஃப் மினிஸ்ட்ரி. ஒரு கவர்மெண்ட் கம்பெனி வந்து ஸ்பெசிஃபிக்கா போய் அந்த பர்டிகுலர் மினிஸ்ட்ரியிட்ட போய் நான் இந்த மாதிரி பர்பஸ்க்காண்டி வந்து இந்த டைரக்டருக்கு வந்து நான் லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பெர்மிஷன் முன்னாடியே வாங்கிட்டாங்கன்னா, அந்த கேஸ்ல அந்த கம்பெனி வந்து லோன் கொடுத்துக்கலாம், எக்ஸெப்ஷனுக்குள்ள வந்துருவாங்க. அடுத்து நிதி கம்பெனி. நிதி கம்பெனி வந்து ஒரு டைரக்டருக்கோ ரிலேட்டிவ்க்கோ இல்ல வேற ஒரு அந்த முன்னாடி சொல்லப்பட்ட இந்த மெம்பர்ஸுக்கோ வந்து தாராளமா கொடுத்துக்கலாம், நிதி கம்பெனியா இருந்தா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் கண்டிஷன், ஆனுவல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிடணும், டிஸ்க்ளோஸ் பண்ணிடணும். இதுவும் நமக்கு ரீசன் வந்து சும்மா நமக்கு பணம் எங்க போகுதுன்னு தெரியக்கூடாது, மக்களுக்கு எங்க போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்காண்டி தான் வந்து இந்த ஆனுவல் அக்கௌண்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ண சொல்றது. நெக்ஸ்ட், பிரைவேட் கம்பெனியா இருந்துச்சுன்னா அதோட ஷேர் கேபிட்டல்ல பாடி கார்பரேட்டே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா அதுல ஒரு பாடி கார்பரேட் கூட இல்லை. ஒரு கண்டிஷன், அந்த கம்பெனியோட பாரோயிங்ஸ் வந்து லெஸ் தேன் 2 இன்ட்டு பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல். இந்த பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இருக்கிற கம்பெனியோட பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல்ல இருந்து ட்வைஸை விட கம்மியா இருக்கு, இல்லைன்னா 50 கோடியை விட கம்மியா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனிக்கு வந்து அந்த பர்டிகுலர் செக்ஷன் 185 அப்ளிகபிள் ஆகாது. சிம்பிளா சொன்னா 50 கோடி ரூபாய்க்கு உள்ள வந்து ஒரு கம்பெனியோட மொத்த பாரோயிங்ஸ் இருக்குன்னா அந்த கம்பெனிக்கு வந்து இந்த லிமிட், இந்த செக்ஷன் 185 அப்படிங்கிறது கிடையாது. அடுத்து நோ டிஃபால்ட் இன் ரீபேயிங் பாரோயிங்ஸ். அது ஏற்கனவே பாரோ பண்ணி வச்சிருக்கிற பாரோயிங்ஸை வந்து ஃபுல்லா வந்து பே பண்ணி முடிச்சாதான் திரும்ப அது ஃபர்தரா லோன் கொடுக்க முடியும். அதுவே டிஃபால்ட்டா இருக்கிறப்ப அதால வந்து லோன் கொடுக்க முடியாது. இதெல்லாம் தான் எக்ஸெப்ஷன். இந்த எக்ஸெப்ஷனை மட்டும் நல்லா தரவா 2-3 தடவை இந்த வீடியோ ரிப்பீட் பண்ணி நல்லா கிளியரா படிச்சுங்க. ஏன்னா எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து செக்ஷன் 185 கொடுத்து சில ட்விஸ்ட் வைப்பான். லோன் டு மேனேஜ் ஹோல் டைம் டைரக்டர் அப்படின்னு போட்டோம்னா நம்ம என்ன எழுதிடுவோம், டைரக்டருக்கு தான் லோன் கொடுக்க கூடாதுல்ல, ஸோ லோன் cannot be given சொல்லி எழுதிடக்கூடாது. நம்ம எக்ஸெப்ஷனை கிளியரா படிச்சுக்கோங்க. சின்ன சின்ன எக்ஸெப்ஷன்ல ட்விஸ்ட் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நிதி கம்பெனி வந்து இந்த மாதிரி கொடுக்குது, ஆனா அது வந்து ஆனுவல் அக்கௌண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம என்ன படிச்சிருப்போம், நிதி கம்பெனி வந்து எக்ஸெப்ஷன்ல தானே இருக்கு, அப்போ வந்து அதுக்கு இந்த செக்ஷன் 185 அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லி நம்ம எழுதிடக்கூடாது. ஆனுவல் அக்கௌண்ட்ஸ்ல டிஸ்க்ளோஸ் பண்ணாதான் நிதி கம்பெனியால வந்து ஒரு மெம்பருக்கு வந்து ஃப்ரீயா வந்து லோன் கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிளியரா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து இந்த நோட்ஸை எழுதி வச்சு எங்கெங்கெல்லாம் ட்விஸ்ட் வருங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. பெனால்ட்டி, இந்த செக்ஷன் 185 வந்து ஒரு கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கம்பெனிக்கு பெனால்ட்டி ₹5 lakhல இருந்து 25 lakh, டைரக்டருக்கும் அதே அமௌண்ட் 5 lakhல இருந்து 25 lakh, அப்புறம் 6 மாசம் ஜெயிலு. இந்த ஏன்னா டைரக்டர் தானே வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காரு, ஸோ அவருக்கு 6 மாசம் ஜெயிலு. அப்புறம் அந்த லோனு ஏற்கனவே வந்து வாங்கி வச்சிருப்பாங்கல்ல கம்பெனி, டிஃபால்ட்டா இருக்கிற லோன், அந்த லோனை வந்து ரீபே பண்ணிடணும், கம்பெனிக்கு ரீபே பண்ணிடணும். டைரக்டர் வந்து கம்பெனிட்டேருந்து வந்து லோன் வாங்கியிருக்காருன்னா அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அவர் வந்து ஆக்டை மீறிட்டாரு. ஸோ அந்த லோன் அமௌண்ட்டையும் ரீபே பண்ணணும், 25 லட்சம் ஃபைனும் கட்டணும், 6 மாசம் ஜெயிலுக்கும் போகணும், அவரோட ஆஃபீஸை வெக்கேட் பண்ணணும். இந்த இப்போ சென்னை குவார்ட்டர்ல இருக்காருன்னா அங்கிருந்து ஆஃபீஸை வெக்கேட் பண்ணிட்டு வேற எங்கிட்டாச்சும் போக வேண்டியதான். இதுதான் வந்து டைரக்டருக்கான பெனால்ட்டி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று, கேஸ்ல வரக்கூடிய ஒரு செக்ஷன்.
ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன் இந்த செக்ஷன் 185ம் செக்ஷன் 186ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செக்ஷன். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.